மெத்தட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸ் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து ரன் ஆகும். மெத்தட் கண்டென்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட் which only runs when it is called. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட்ஸ்குள்ளார நம்ம டேட்டாஸ் பாஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ method can perform certain actions, so they are called as functions னு சொல்லுவாங்க. ஸோ மெத்தட்ஸ் அப்படிங்கிறது certain actions perform பண்ணும், அது நம்ம functionsனு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் குழப்பிக்குவாங்க மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனை. மெத்தட் ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம அதை ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மெத்தட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடு வந்து ரியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையுமே நம்ம கோடு எழுதிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் எடுத்து நம்ம அவங்களோட மார்க் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் போடணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையுமே அவங்க இதுக்குள்ளார போய் பண்ணணும் இல்லை. சர்டைன் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஜஸ்ட் அந்த மெத்தட் நேம் மட்டும் கால் பண்ணோம்னா போதும். ஸோ இதுக்காக தான் இது வந்து கோட் ரீயூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் மெத்தடோட ப்ரோக்ராம் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி காட்டுறேன். கிளாஸ் demo1 அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம். எப்பவுமே மெத்தட் அப்படிங்கிறது கிளாஸ் உள்ளாரதான் இருக்கணும். ஸோ பப்ளிக் கிளாஸ் demo1 சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிக், அனதர் ஒன் வந்து பப்ளிக். இப்போ நான் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் மெத்தட் வச்சு சொல்லி காட்டுறேன். ஸ்டாட்டிக் void hi. ஸோ மெத்தட் எப்பவுமே எண்ட் ஆகும்போது பிராக்கெட்ல தான் முடியணும். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை முடிக்கிறேன். ஸோ ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து எப்படி நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே ஜஸ்ட் அந்த மெத்தட் நேமை மட்டும் போட்டு ப்ராக்கெட் அவ்வளோதான். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டும் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியதில்லை மெயின் கிளாஸில். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் மெத்தடோட அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணலாம். ஓகே, இப்போ ஹலோங்கிறது பிரிண்ட் ஆச்சு. இதுவே நம்ம பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுலேயே பார்க்கலாம். நான் நார்மலாக பப்ளிக் void hello அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதில் எனக்கு என்ன ஹாய்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ பப்ளிக் மெத்தடு பப்ளிக் void hello அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு கட்டாயமாக நம்ம ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் நேம் என்ன demo1. ஸோ அதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். demo1 ஸ்பேஸ் நீங்கள் என்ன ஆப்ஜெக்டோட நேம் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டீன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஈக்குவல்ஸ் நியூ நம்ம கிளாஸ் நேம் demo1 என்டர். ஸோ இப்போ எப்படி அந்த மெத்தடை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆப்ஜெக்ட் நேம் டாட் உங்களோட அந்த மெத்தட் நேம் என்னன்னு கொடுத்துருக்கீங்க ஹலோ. ஓகே, ஸோ இதில் நம்ம டாட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம டாட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு பிரிண்ட் ஆகுது ஹாய் அப்படிங்கிறது பிரிண்ட்